Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில். என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் டூல்ஸ் இது வந்து கப் அண்ட் ஹேண்டில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருந்தால் அது வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் போகும் மார்க்கெட் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஷேப்ஸ். இது கப் மாதிரி இருக்கனால உங்களுக்கு வந்து கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னென்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. புல்லிஷில் போகும்போது ஒரு பேஸ் லென்த் இந்த மாதிரி ஷேப்ஸில் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஃபோட்டோஸ்லையும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்பில் ஃபார்ம் ஆகும்போது இது வந்து ஹேண்டில். ஓகேங்களா? இது ஹேண்டில் ஷேப்பில் இருக்கும். ஸோ எங்கே நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட் அப்பில் போயிட்டு பேஸ் மாதிரி கப் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் இங்கே வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு பீக் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பீக் எடுக்கும்போது நீங்கள் இந்த பாயிண்ட் சேம் பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் ஒரு பை பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு பை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மினிமம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணிக்கிறங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கமாடிட்டியில் ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு பேங்க் நிஃப்டி எடுத்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் ஆர் நிஃப்டி 50க்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் அப்படி ஒரு டார்கெட் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து புக் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை நீங்கள் வந்து எப்படி யோசிக்கலாம், கப் ஷேப்பில் வந்து இங்கே வந்து ப்ராடான பேஸ் லென்த் இருந்தால் மட்டுமே இது கப் ஷேப்பாக ஃபார்ம் ஆகும். அப்போ நீங்கள் போகலாம். சம்டைம்ஸ் வி ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அப்போலாம் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பிரேக்கிங் பாயிண்ட்க்கு வெயிட் பண்ணி அங்கேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் மினிமமாக நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஒரு நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டிங்களா ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஆர் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்க ஒரு 80 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டை பொறுத்து நீங்கள் மினிமம் டார்கெட் இங்கேருந்து பையிங் பாயிண்ட். ஸோ பார்த்துக்கணும் நல்லா. நான் திரும்ப சொல்கிறேன், அப் ட்ரெண்டில் வரும்போது ஒரு புல்லிஷ் பேட்டர்னில் போயிட்டு கப் ஷேப்பில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹேண்டில் ஷேப் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட் இங்கே பையிங் பாயிண்ட் வச்சுட்டு சம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுலாம். இந்த கப்ஸே பேஸ் லென்த் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராடாக இருக்கணும், நேரோவாக இருக்கக்கூடாது. வி ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டைம் புல்லிஷ் போகக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று நான் செலிப்ரேட் கேட்ட டவுட்ஸ் என்ன அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சார்ட் இருக்குது அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஒரு பியரிஸ் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். இது கண்டிப்பாக இது வந்து பியரிஸ் தான். அங்கே வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், சைட்வேஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணவே கூடாது. வெயிட் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு பிரேக் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து செல் பண்ணலாம். கண்டினியூஸாக இருந்தால் மட்டும், பியரிஸாக இருந்தாலும் கண்டினியூஸாக புல்லிஸ் 3 க்ரோஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சைட்வேல போகும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பையாக செல்லாம் அந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் எடுத்த சார்ட் பேட்டர்னை கொஞ்சம் பார்த்துக்கிறங்க, ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ எக்கனாமிக் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் நல்லா படிச்சுட்டு ஒரு பேப்பர் ஒர்க் ட்ரேட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். தேங்க்யூ.